जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्माவுக்கு ஜெய். லோகத்துல எத்தனையோ விதமான வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் எல்லா மனுஷர்களும் தினம் தினம் பேசிட்டுதான் இருக்கா. ஆனா அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வாக்கியங்களும் அவளுடைய ஹிருதயத்துக்கு ஒரு சாந்தியை கொடுக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதே சந்தர்ப்பத்துல பல ஜனங்கள் விதவிதமான ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு கிடக்கிறார். அவர்களுக்கு எல்லோருக்கும் உண்மையான ஆத்ம சாந்தி கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்றதுதான் சத்தியமா இருக்கு. லோகத்துல சொல்லும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் சொல்றவர்கள் கேட்கின்றவர்கள் எல்லோருக்குமே உடனேயே ஆத்ம சாந்தி தரக்கூடியதான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா குருவுடைய மகிமைதான். ஏன்னா அந்த குரு கிருபையினாலதான் வாழ்க்கையில பக்தி, பகவான், ஆனந்தம் எல்லாமே புரியறது. அதனால மனிதர்களாக பிறந்தவர்கள் உத்தமமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் உலகத்துல ஒண்ணு உண்டுன்னா அது குரு மகிமாதான். அத ருத்ரன் ரொம்ப பரிபூர்ணமா உணர்ந்திருக்கார். அதனாலேயே அவ்வளவு விசேஷமா குரு மகிமாவை ரொம்ப அனுபவிச்சு சொல்றார். தன்யாம் மாதா பிதா தன்யோ கோத்திரம் தன்ய குலோத்பவ தன்யாச்ச வசுதா தேவி எத்திர ஸ்யாத் குரு பக்ததா. லோகத்துல இந்த குலம் வசத்தி, அந்த தாய் வசத்தி, அந்த தந்தை வசத்தி, அந்த பூமி வசத்தின்னு விதவிதமா ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாகவே ஒரு குலம் வசத்தியாம். எந்த குலம்னு கேட்டா எந்த குலத்தில் உதித்தவனுக்கு உத்தமமான குரு பக்தி இருக்கோ அந்த குலம் வசத்தி. லோகத்துல மாதாவும் பிதாவும் ரொம்ப தன்யர்கள், உயர்ந்தவர்கள். எந்த மாதா பிதான்னு கேட்டா குரு பக்தி எவனிடத்துல இருக்கோ அவனை பெற்ற பெற்றோர்கள் நிஜமாகவே உயர்ந்தவர்கள். லோகத்தில் எத்தனையோ விதமான தேசங்கள் காண கிடைக்கிறது. அந்த எல்லா தேசத்தை காட்டும் மிக உயர்ந்ததான ஒரு தேசம் ஒண்ணு உண்டு அப்படின்னா இந்த குரு பக்தியில திளைச்சு கிடக்கும்படியான பக்தன் எந்த தேசத்துல வாழ்கின்றானோ அந்த தேசமேதான் உலகத்திலேயே மிக உயர்ந்ததான ஒரு தேசம். தன்யா மாதா பிதா ரொம்ப அனுபவிச்சு சொல்றார். தன்யோ கோத்திரம் தன்ய குலோத்பவ. அவன் உதித்த குலமானது பாக்கியம் பண்ணது, அவனுடைய கோத்திரமானது விசேஷமானது. அப்படி சிரேஷ்டமா இருக்க முடியுமா குரு பக்தியில? குரு பக்தியில அப்படி வசந்து வந்தா தான் அந்த பலம் புரியும். இல்லைன்னு சொன்னா அந்த பலம் புரியவே புரியாது. அப்படி யாராவது இருந்திருக்கிறார்களா அப்படின்னா நிச்சயமா இருந்திருக்கிறார்கள். கணிகண்ணன், திருமழிசை ஆழ்வான் மகாத்மாவுடைய சிஷ்யன் இந்த கணிகண்ணன். அவருடைய கிருபையினாலேயே பிறந்த குழந்தை இவன் கணிகண்ணன். பிறந்ததிலிருந்தே திருமழிசை ஆழ்வாருடைய சிஷ்யனாக இருக்கணும்னு சொல்லி அவனுடைய பெற்றோர்கள் அவனை வளர்த்தார்கள். நிஜமாவே ஒரு தாய் தந்தை உத்தமமா ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னா அவன் சத்சிஷ்யனா இருக்கணும்ன்ற தியானத்தோட வளர்க்கணும். அது ஸ்திரீ குழந்தையோ புருஷ குழந்தையோ சத்சிஷ்யனா சத்சிஷ்யா இருக்கணும்ன்ற ஒரு தியானம் பெற்றவாளுக்கு கட்டாயம் அவசியமா இருக்கு. ஏன்னா குரு கிருபை ஒண்ணுதான் குழந்தைகளை எல்லா விதமான பாவங்கள்ல இருந்தும் மீட்டு கொடுக்கும். எல்லா விதமான பிராரப்த கர்மாக்கள்ல இருந்து அவர்கள் நல்வழிப்படுத்தும். எல்லா சந்தர்ப்பங்களையும் பரமானந்தத்தின் எல்லை அனுபவிக்க செய்யறதும் இந்த குரு கிருபை ஒண்ணுதான். இந்த கணிகண்ணனை அவனுடைய தாயாரும் தகப்பனாரும் அப்படி வளர்க்கிறார்கள். அவன் திருமழிசை ஆழ்வாருடைய சிஷ்யனாகவே அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கிடக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அந்த திவ்ய தேசத்துல காஞ்சிபுரத்திலே அந்த பெருமாளுடைய திவ்ய தேசத்திலே சகமா இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு கிடக்கிறார். அந்த சமயத்துல இந்த கணிகண்ணன் அவருக்கு சுசுருஷ பண்ணிட்டு இருக்கான், குருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். நிஜமாவே அவன் குருவுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுதெல்லாம்
ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணும் பொழுதும் அவனுடைய குலத்தில் இருந்த பித்ருக்கள்லாம் பரமானந்தப்பட்டார்களாம். தேவர்களும் கூட இந்த குழந்தைக்கு எந்த விதமான சமம் வரக்கூடாது, ஏனென்றால் இவன் குரு கைங்கரியம் பண்றான்னு சொல்லி அவன் சரீரம் முதற்கொண்டு இந்திரியங்கள் முதற்கொண்ட சர்வ ஜாகிரதையா பார்த்துட்டு வந்தாளாம். ஏன்னா குருமகிமை சொல்லி மாடுமா? தேவர்களா இருந்தாலும் ரிஷிகளா இருந்தாலும் ஞானிகளா இருந்தாலும் எல்லாருமே குருவுக்கு ஆட்பட்டவர்கள் தான். அந்த மாதிரி இந்த கணிகண்ணன் குருவுக்கு ஆட்பட்டு இருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஊர் ராஜா தன்னுடையதான இளமை திரும்ப வரணும்ன்றதுக்காக இந்த கணிகண்ணன் இடத்துல அவருடைய ஆச்சாரியனை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொல்றான். கணிகண்ணன், இல்ல என் ஆச்சாரியன் அப்படிலாம் வரக்கூடியவர் இல்ல, நீர் வேணுமானாலும் வந்து என் ஆச்சாரியனை பாருங்கட்டான். ராஜாவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. உடனே கணிகண்ணன் இடத்துல நீ என்னை பத்தி ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே கணிகண்ணன் சொன்னான், என் வாயினாலே நான் நரஸ்துதி பண்ண மாட்டேன், அப்படியே பண்ணாலும் நரரூபத்துல இருக்க என் குருவை சுத்தி பண்ணுவேனே ஒழிய சாதாரண ஒரு மனுஷனை பண்ண மாட்டேன்னுட்டான். உடனே ராஜனுக்கு கோபம் வந்துடுத்து, நான் சாதாரண மனுஷன் இல்லை, சக்கரவர்த்தி, நீ இருக்கிற ராஜ்யத்தை ஆளும்படியான ஒரு ராஜாதி ராஜன், என் தேசம் நீ கேட்க மாட்டேன்னு சொன்னா என் தேசத்துல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பிடா வழியில்லைன்னுட்டான். உடனே கணிகண்ணன் வருத்தப்படலை, நேரம் வந்தான். திருமழிசை ஆழ்வார் திருவடிகள்ல விழுந்தான், சேவிச்சான். திருமழிசை ஆழ்வார் தியானத்துல இருந்தார். இந்த குழந்தையுடைய துக்கம் தெரிஞ்சது. கண்ணை திறந்து பார்த்தார். என்னடா கணிகண்ணா அப்படின்னார். நடந்த விஷயத்தை எல்லாம் கணிகண்ணன் சொன்னான். திருமழிசை ஆழ்வார், நீ கிளம்புறியாடா? நீ கிளம்பின பிறகு நான் ஏண்டா அங்க இருக்கணும், எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படி இருக்கணும் ஒரு சிஷ்யன், ஒரு சிஷ்யனா. அந்த ஒரு சிஷ்யனுக்கா நீ போன பிறகு நான் இங்க என்னடா பண்ண போறேன், எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நானும் வரேன் இரு. நம்ம ரெண்டு பேரும் போன பிறகு இங்க இருக்கிற பகவானுக்கு என்ன வேலை? அவனுக்காக உண்மையான பக்தி பண்றவர்களாத பகவான் இருக்கான வழி வேற யாருக்காக? அதனால இது அவனையும் கூட்டிண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேர இந்த திருமழிசை ஆழ்வார் போனார். பெருமாளிடத்துல சொல்றார், அப்பா கணிகண்ணன் போகின்றான், காமருப்பும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக் கொள்ளுட்டார். கணிகண்ணனே நரஸ்துதி பாட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவருடைய ஆச்சாரியன் பாடுவாரானா அதே ஆச்சாரியன் இங்க பகவானிடத்துல முதல்ல கணிகண்ணன் போகின்றான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கணிகண்ணன் எவ்வளவு சிரேஷ்டமான சிஷ்யனா இருந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. கணிகண்ணன் போகின்றான், காமருப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாண்டா, என் சிஷ்யன் போறான், உத்தமமான சிஷ்யன் போறான், அவன் போன பிறகு உனக்கு இங்க ஒரு பெருமை இருக்காது, அதனால நீயும் கிளம்பிடு. என் சிஷ்யன் போறதுனால நானும் போகின்றேன், துணிவுடைய சென்னாப்புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பா சுருட்டிக்கொள்னு சொல்லிட்டாராம். நீ எதுக்கு இங்க இருக்கணும், கிளம்புட்டா. உடனே பகவான் ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு சிஷ்யன் போனா போகட்டுமே, நீ ஏன் போகணும், நான் ஏன் வரணும்னு கேட்கலையாம். உடனே பகவான் வேகமாக எழுந்தானாம், ஆதிசேஷன் படுக்கைய சுருட்டின்றானாம், மக்கள்ல வச்சுட்டானாம், தோ நின்னுட்டேன் போகலாம்னு சொல்லிட்டானாம். திருமழிசை ஆழ்வார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். உடனே அவர் முன்னாடி போக எம்பெருமான் பின்னாடி போனான். வாடா கணிகண்ணான் கூப்பிட்டார். முன்னாடி கணிகண்ணன், பின்னாடி ஆச்சாரியன், அதன் பின்னாடி பகவான். இந்த பகவான் போகிறத பார்த்து எல்லா தெய்வங்களும் இவர்களை விட்டு கிளம்பிடுச்சு. இந்த காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பிடுச்சு, திருக்கட்சியை விட்டு கிளம்பிடுச்சு. உடனே புலிவிழந்து காணப்பட்டது காஞ்சிபுரம். என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த ஒரு உத்தம சிஷ்யனுக்காக ஆச்சாரியன் தன்னுடையதான பகவானையும் அந்த பகவானுக்கு பின்னாடி வரக்கூடியதான தெய்வங்களையும் கலப்பி அழிச்சுட்டு போறார். கொஞ்ச நேரத்துல ராஜனுக்கு தெரிஞ்சது காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் புலிவிழந்து காணப்படுறது பகவத் சாநித்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. மந்திரிடத்துல விசாரிச்சான். மந்திரிகள் சொன்னா, நீங்க கணிகண்ணன் திருவடியில விழுந்தால் ஒழிய இதற்கு வேற கதி கிடையாதுன்னு சொல்ல ராஜா துரத்திண்டு போறான். நடந்து 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 போறா கணிகண்ணன், ஆழ்வார், பகவான் மற்றும் உள்ள தெய்வங்கள் எல்லாம் கூட போகிறது. ரொம்ப நேரம் ஆன நடந்து நடந்து ஒரு ராத்திரி ஒரு இடத்துல தங்கினா. ஓரிரவு இருக்கைன்னு பேர் அந்த இடத்துக்கு. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்திருந்தான் அந்த கணிகண்ணன். பின்னாடியே ராஜன் வந்தான், ஆழ்வாருடைய திருவடிகள்ல விழுந்தான். என்ன மன்னிச்சிடுங்கோ, நீங்க திரும்பவும் காஞ்சிபுரம் வரணும்னு சொன்னான். ஆனா ஆழ்வார் பதிலே சொல்லல. உடனே ராஜனுக்கு புரிஞ்சு, அடரா அவர் சிஷ்யனை அவமானப்படுத்திட்டு அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டா ஒத்துவாரா? ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் தன் சிஷ்யன் தன் அடிமைதான். ஆனாலும் அதே சிஷ்யனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவர்கள் முன்னாடி இந்த மரியாதை குறைக்கவே மாட்டார்கள். சுயம் அனுபவத்தை சொல்றேன். அந்த குழந்தைக்கு ஒரு சுயமரியாதை இருக்குன்னா எந்த காரணத்தை கொண்டும் அவன் மரியாதையை யார் முன்னாடி விட்டு கொடுக்கவே மாட்டார். கிருஷ்ணஹரி, அதுதானே குரு கிருபை. ஆனா அவர்களுக்கு அவர்கள் அடிமைதானே, குருவுக்கு என்னைக்குமே சிஷ்யன் அடிமைதான். உடனே அந்த ராஜன் போய் கணிகண்ணன் திருவடியில விழுந்தான். உடனே கணிகண்ணனும் வருத்தப்பட்டான். உடனே ஆழ்வாரிடத்துல பிரார்த்தனை பண்ணா, நீ சொன்னா போகலாம் தானுட்டாலாம். வேற வார்த்தையே கிடையாது ஆழ்வார்க்கு.
உடனே கணிகண்ணன் கிளம்புறான். பின்னாடி ஆழ்வார், அதன் பின்னாடி பகவான், அதன் பின்னாடி இதர தெய்வங்கள், அதன் பின்னாடி இந்த ராஜாவும் மந்திரி பிரதானிகளும் வந்தார். திரும்பவும் அழகா வந்தார். பகவான் அப்பொழுதும் படுத்துக்கலையாம். உடனே திரும்பியும் ஆழ்வார் சொன்னாராம், அப்பா கணிகண்ணன் போக்கொழிந்தான். அனுபவிக்கிறார் மனசுக்குள்ள. அப்பான்னு சொல்றார். பாசுரம் என்னன்னு கேட்டா, கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருப்புங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முந்தன் பைன்னாகப்பாய் விட்டுக்கொள்னு சொன்ன உடனே பகவான் அந்த பைன்னாகப்பா என்ற ஆதிசேஷனை விரிச்சுண்டு கை மாறி கால் மாறி படுத்துட்டான. எப்பொழுதும் படுக்கிற நிலைமை மாறி வேறு மாதிரியா படுத்து தான் பக்தர்கள் சொன்ன வண்ணம் செய்தவன் நிரூபணம் பண்ணான. ஒரு உத்தமமான சிஷ்யனுக்காக ஒரு ஆச்சாரியன் பகவான் எல்லாரையுமே அழைச்சுண்டு போயிடுவார். அப்படி ஒரு உத்தமமான சிஷ்யனை பெற்ற அந்த கணிகனுடைய அப்பா அம்மா நிஜமாவே தன்யர்கள் தானே. அவன் உதித்த குலம் தன்யமானது தானே, அவன் இருந்த தேசம் தன்யமானது தானே, அவனுடைய கோத்திரம் தன்யமானது தானே. நீங்களும் அந்த மாதிரி சிஷ்யர்களா மாற வேண்டாமா? உங்கள் குலமும் கோத்திரமும் மாதாவும் பிதாவும் தேசமும் தன்யமாக வேண்டாமா? அப்படி தன்யமாகும்னா இப்பொழுதே கணிகண்ணன் மாதிரி உடனேயே பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுடைய திருவடிகளை ஆசிரியிச்சு அவர்களே கதி நிறுந்துட்டேன்னா நிச்சயம் நீங்கள் தன்யமானவர்கள் தான். जय सद्गुरु महाराज की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मा जय. राधे कृष्णा राधे कृष्ण.